Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான ஸ்பானிஷ் ஆம்லெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஆம்லெட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையோடையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கிறலாம், இல்லை ஷைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சில டைம் பசிக்கும் போது கூட இதை செய்து சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. எந்தளவு பொடியாக நறுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். நான் ரொம்பவே நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். ஸோ கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இல்லைனா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவு முட்டைக்கோஸ் நல்ல பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா வதக்கணும். இந்த முட்டைக்கோஸ் நல்ல முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா காய்கறிகளுமே நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய ஆம்லேட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த காய்கறிகள் முட்டையில் நல்லா ஒன்றோடு ஒன்று கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா ஒரு பேனை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் இந்த முட்டை கலவையை ஊற்றிடுங்க. இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் சீஸ், அதாவது நல்ல துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லை நார்மல் சீஸ் கூட சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சீஸ் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சீஸ் எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மீத இருக்க ஆம்லேட் மிக்சரையும் இது கூட சேர்த்துடணும். ஒருவேளை நீங்கள் சீஸ் போட போகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முழு ஆம்லேட் மிக்சரையுமே ஒரே டைமில் ஊற்றிடுங்க. அப்படி சீஸ் போட போகிறீங்கன்னா நடுவில் சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீத இருக்க அந்த முட்டை கலவையை ஊற்றிடணும். இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். அதுக்காக ஒரு பிளேட்டை இது மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே இதை திருப்பிடுங்க. அந்த கடாயோட அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு பாருங்கள், இப்போ பிளேட்டில் இருக்குது அந்த முட்டை. அதை அந்த பேனில் இது போல் பண்ணிங்கன்னா ஈஸியாக விழுந்துரும். உள்ள விழுந்ததுக்கப்புறம் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ஸ்பானிஷ் ஆம்லேட் தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.